வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் பழமையான ஒரு ரெசிபி தான். இது வந்து 80s 90s கிட்ஸ்க்கெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும் பார்த்த உடனேயே. சில பேருக்கு இதை பார்த்த உடனே பழைய ஞாபகங்கள்லாம் வரா மாதிரி கூட இருந்திருக்கும். ஒரு நெஞ்சு எரிச்சல், இல்லை தொண்டை கரகரப்பு, தும்மல், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம பாட்டியெல்லாம் கொடுத்துருக்க ரெசிபி தான். ஆனால் இப்போ நம்ம ஜென்ரேஷன், அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்குலாம் நம்ம அதை கொடுக்கறதுக்கு மறந்துட்டோம், பண்ணுறதும் கிடையாது. ஆமாம், நீங்கள் கெஸ் பண்ணுறது கரெக்டுன்னு நினைக்கிறேன். இஞ்சி மரப்பா தான். இஞ்சி மிட்டாய் அப்படின்னு கூட சொல்லுவோம். இது வந்து நல்ல காரமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் அந்த வெல்லத்தோட ஸ்வீட்டும் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் காலத்துலலாம் வந்து அந்த வெல்லத்துக்கு பதிலாக ஒயிட் சுகர், அதை வெள்ளை சர்க்கரையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வந்து கருப்பட்டியை யூஸ் பண்ணி எப்படி வந்து இஞ்சி மரப்பா பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்கொயராகவும் கட் பண்ணலாம். ரொம்ப அந்த காலத்துலலாம் வந்து 80கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரவுண்டாக உருட்டி குச்சி சொருகி கொடுப்பாங்க இஞ்சி மிட்டாய்னு. புளி மிட்டாய் மாதிரியே இஞ்சி மிட்டாயும் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு தெரியல. இப்போ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 150 கிராம் வந்து இஞ்சி எடுத்திருக்கேன். நல்ல முத்தின இஞ்சி எடுத்திங்கன்னா நடுவில் அந்த ஃபைபர் நாரெல்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் இருக்கும். எலசாக இருக்க இஞ்சி எடுத்திங்கன்னா கொஞ்சம் காரல் வந்து கம்மியாக இருக்கும், ரொம்ப ஜூஸியாகிடும். இது வந்து கொஞ்சம் திரியாக நம்ம அரைச்சிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி உடச்சி பார்த்திங்கன்னா அந்த முத்தின இஞ்சி நடுவில் நார் நிறைய இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா தோல்லாம் சீவிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இது அப்படியே அரைக்க முடியாதுன்றதுனால ஒரு சின்ன சின்ன ரவுண்டாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள் மிக்சியில் எப்படி அது அரைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். ரொம்ப எலசாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு தண்ணியே தேவைப்படாது. எவ்வளோ அளவுக்கு நமக்கு விழுது கிடச்சிதோ அதில் 2 மடங்கு அளவுக்கு நான் வந்து இப்போ கருப்பட்டி தூள் சேர்த்துருக்கேன். 1 கப்புனா 2 கப் அளவுக்கு. நீங்கள் வெள்ளை சக்கரை எடுத்தாலும் அதுதான், வெல்லம் எடுத்தாலும் அதுதான், நாட்டு சக்கரைனாலும் இதே அளவு தான். இது கரையிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். முழுக வேண்டாம், சும்மா கரைஞ்சா போதும். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருப்பேன். 5 நிமிஷத்தில் கொஞ்சம் பாகு வர கன்சிஸ்டன்சிக்கு இது மாறி இருக்கும். இந்த தருணத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் சேர்த்துடலாம். அப்படியே மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க. விழுதை சேர்த்த உடனே இது இன்னும் கொஞ்சம் நீர்க்க ஆகும். கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணணும், ஏன்னா இது கொதிக்க ஆரம்பிக்கும் போது மேலெல்லாம் தெளிக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி வற்றி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இது வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஷேப் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு இருக்கணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இதிலே இருக்கட்டும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். எடுத்து இப்போ உருட்டினா இந்த மாதிரி உருட்டி எடுத்து போட்டாலும் அதே மாதிரி அந்த ஷேப் நிற்கணும். இது கரெக்டான பக்குவம். இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு நிமிஷத்துக்கு இப்படி ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எதில் நீங்கள் வந்து அந்த சேர்க்க போகிறீங்களோ அதை வந்து இந்த மாதிரி நெய் தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த அலுமினியம் ட்ரே எடுத்திருக்கேன். இதில் அந்த மிக்சரை எடுத்து நல்லா ஃப்ளாட்டாக வந்து தட்டி விட்டுக்கலாம். இந்த கரண்டிலே பண்ணலாம், இல்லைனா நீங்கள் டபரா, கிண்ணம் எது வேணாலும் எடுத்து நெய் தடவி அப்படியே வந்து அதை ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம பீஸ் போட்டுடலாம். சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்பாக. ரொம்ப ஆற விட்டுட்டா பீஸ் போட முடியாது, ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் போட்டு விட்டுட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா உங்களுக்கு பீஸ் தனியாக வந்துடும். இந்த மாதிரி பீஸ் வேண்டாம் அப்படின்னா கையில் உருண்டையாக எடுத்து கூட நீங்கள் உருட்டி வச்சுக்கலாம். நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து அது கீழே போட்டால் சத்தம் வர அளவுக்கு நல்லா அது வந்து உள்ளே இழுத்துட்டு சூப்பராக இருந்திருக்கும். ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அருமையான கருப்பட்டி இஞ்சி மிட்டாய் ரெடி ஆயாச்சு. இதோட டெக்ஸ்டர் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா மிட்டாய் மாதிரி உள்ளே உடைச்சா அந்த கருப்பட்டியோட டேஸ்ட்டும் இஞ்சியோட காரமும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வாங்கின கருப்பட்டியில் ஏற்கனவே ஏலக்காயும் கொஞ்சம் சுக்குத்தூளும் சேர்த்துருப்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஏலக்காய் தூளும் இதில் சேர்த்துக்கலாம்.
இந்த அளவுக்கு சின்ன பீஸாக இருந்தால் குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு கொடுக்குறதும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப பெருசாகவும் டெய்லி கொடுக்க வேண்டாம். இந்த ஒரு துண்டு நெஞ்செரிச்சல் இல்லை அலர்ஜினால் வர தும்மல் இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் மைதிலிஸ் ரெட்டோ ரெசிபீஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கனில் இருக்க ஆல்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.